திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் உட்பட்ட நகராட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. அது சமயம் 33 வார்டுகளுக்கு உட்பட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவிற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு கட்சியை சார்ந்த நகரமன்ற பொறுப்பாளர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்பதற்காக பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு உள்ளனர். இதன் சிறப்பு விருந்தினராக பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க உள்ளார். பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் இப்போது வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். நகரமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். உடுமலைப்பேட்டை நகராட்சியின் ஆணையாளர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரின் சார்பில் வருக வருகை என வரவேற்கிறோம். இப்பொழுது உடுமலைப்பேட்டை நகராட்சி ஆணையாளர் திரு ப. சத்யநாதன் அவர்கள் வார்டு 1 முதல் 33 வரை நகர்மன்ற உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வருவார். வார்டு 3 திரு அர்ஜுனன். மூன்றாவது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அர்ஜுன் ஆகிய நான் சட்டமுறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்தும் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையான நிறைவேற்றும் என்றும் தளபதி ஸ்டாலின் அறிய உறவாறு உறுதி கூறுகிறேன். திருமதி சா. கலைவாணி. உடுமலைப்பேட்டை நகராட்சி 4வது வார்டு திருமதி கலைவாணி சா எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடனும் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதியளிக்கிறேன். அஞ்சாவது வார்டு உறுப்பினர் பா. தனலட்சுமி. திருமதி தனலட்சுமி பெருமாளிடம் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உரமாக உறுதி கூறுகிறேன். திருமதி சி. சிவகாமி. நகராட்சி 6வது வார்டு உறுப்பினராக
திருமதி சி சிவகாமி எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். 7வது வார்டு உறுப்பினர் திருமதி பி ரம்யா அவர்கள். உடுமலைப்பேட்டை நகராட்சி 7வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி ரம்யா பி என்னும் நான் சட்ட முறைப்படியும் நிறுவப்பெற்றுள்ள இந்த அரசமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 8வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி சகுந்தலா மதிவாணன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ளும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உண்மையாக உறுதியளிக்கிறேன். திருமதி ஹா ரம்லா. உடுமலைப்பேட்டை நகராட்சி 9வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி ஹக்கீம் ரம்லா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறைவு பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ளிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 10வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு தண்டபாணி அவர்கள் எனது சட்டம் ஒழுங்கு நிர்ணயித்து இந்திய அரசின் சட்டம் அமைப்பை உண்மையாக நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டு இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருங்கிணைப்பையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொண்டிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 11வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பரமசிவம் லோகபாலியாக நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசாங்கத்தின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொண்டிருக்கும் கடமையை நேர்மையான என்று சர்வதேச உணர்வு கூறுகிறேன். வின்சென்ட் ஜோசப் அவர்கள். டேபிள்லேயே கொண்டு போய் கொடுத்துருங்க. சார் அவங்க உள்ள எம்சிஸ்லாம் இங்கே வந்து உடுமலைப்பேட்டை நகராட்சி 12வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு வின்சென்ட் ஜோசப் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையாக நிறைவேற்றேன் என்றும் கடமையிலேயே உளமாற உறுதி கூறுகிறேன். அப்துல் கயூம். உடுமலைப்பேட்டை நகராட்சி 13வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அப்துல் கயூம் ஆகிய நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும்
பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் மனதார உறுதிமொழியேற்கிறேன். ஆணையம் 14 திருமதி ஆ. மும்தாஜ் அவர்கள். நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையாகவும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ளும் இருக்கும் கடமை நேர்மையாக நிறைவேற்றும் என்று இறைவன் நிறைய உளமாற உறுதி கூறுகிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 15ஆம் வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மு. மத்தீன் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் வாழ்க. சேகரன் அவர்கள். உடுமலைப்பேட்டை நகராட்சி 14வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ராஜசேகரன் ரா என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடனும் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் சாட்சியாக எனக்கு வாக்களித்த 16வது வார்டு வாக்காளர் பெருங்குடி மக்களின் மீது ஆணையாக கூறுகிறேன். நகராட்சி 17ஆம் வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி மும்தாஜ் என்னும் நான் சட்டமுறைப்படி நிர்வாகப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய தமிழ்நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் கடமையும் நேர்மையும் நிறைவேற்றும் என்று கடவுளுடைய உளமாற உறுதி கூறுகிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 18ஆம் வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஆர். இச்சாதி ஏ எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும்
இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையை நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உளமாற உறுதி கூறுகிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 19வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மு. ஜெயந்தி எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 20வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி சாய்ரா பாபு என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் இறைவனறிய உளமாற உறுதி கூறுகிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 21வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி விஜயலட்சுமி சின்னமாரியப்பன் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். உடுமலைப்பேட்டை நகராட்சி 22 வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசாத் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடனும் மனசாட்சியுடனும் நிறைவேற்றுவேன் என்றும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அறிய உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழினம். சாஜாதி பர்வி. கட்சி தோழர்கள் மற்றும் உலாவன் மூலம் நன்றியுடன் வணக்கத்தில் பேசிக்கொள்கிறேன். உடுமலைப்பேட்டை 23வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சாஜாதி பர்வீன் என்னும் டாக்டர் என் மனைவி சாஜாதி பர்வீன் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய நான் உளமாற கூறுகிறேன். ஜெயக்குமார்
உடுமலைப்பேட்டை நகராட்சி 24வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மு. ஜெயக்குமாரின் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் திராவிட பற்று. ஆயர் 26 திருமதி அஸ்வதி நகராட்சி 26வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி க. அஸ்வதி விக்ரம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய மண்ணில் மறைந்தும் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் கலைஞர் அறிய உளமாற உறுதி அளிக்கிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 27வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாரதேவன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உளமாற உறுதியளிக்கிறேன். ராமதாசா உடுமலைப்பேட்டை நகராட்சி 28வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ராமதாஸ் சி எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மீது ஆணையாக உளமாற உறுதி கூறுகிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 29வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உலகமாக உறுதி கூறுகிறேன். உடுமலைப்பேட்டை நகராட்சி 30வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பி. சாந்தி கிருபானந்தன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய அரசையும் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடனும் நிறைவேற்றுவேன் என்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அன்பின்பால் உளமாற உடுமலைப்பேட்டை நகராட்சி 31வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எஸ். சௌந்தரராஜன் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலினால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும்
நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்முறையில் நிறைவேற்ற என்றும் கடவுள் அறிய உளமாற உறுதியளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆடியன் 32 திரு கலையரசன் கலைராஜன் அவர்கள். உடுமலைப்பேட்டை நகராட்சி 32வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எஸ் கலைராஜன் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஆடியன் 33 திரு சி. வேலுச்சாமி அவர்கள். உடுமலை நகராட்சி 33வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சி. வேலுச்சாமி எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடனும் உண்மையுடனும் உடுமலை நகர மக்களின் சார்பாக தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் மீது ஆணையாக தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது ஆணையாக உளமாற உறுதிகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.